بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால், மேலும் யாரேனும் அல்லாஹுவுக்கு அஞ்சிய வண்ணம் செயல்படுவாரானால் அல்லாஹ் அவருக்கு சிரமங்களிலிருந்து வெளியேறுவதற்கு ஏதேனும் வழிவகையை ஏற்படுத்துவான். மேலும் அவர் நினைத்து பார்த்திராத வகையிலிருந்து அவருக்கு வாழ்வாதாரமும் வழங்குவான். யார் அல்லாஹுவையே முழுவதும் சார்ந்திருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். திண்ணமாக அல்லாஹ் தன் பணியை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதியை நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை வேளை இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து தலாக் எனும் 65வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தின் கடைசி பகுதியும் 3வது வசனமும் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனங்களிலே எத்தகைய வழிகாட்டுதல்கள் பாடங்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. பொதுவாக நாம் ஒரு சின்ன துன்பம் அல்லது கஷ்டம் என்று எது வந்து விட்டாலும் கூட துவண்டு போய் விடுகிறோம், நிராசையடைந்து விடுகின்றோம். மனிதனுடைய ஒரு இயல்பு. அது தாங்க முடியாத துன்பங்கள் துயரங்கள் ஏற்படணுங்கிறது இல்லை. ஒரு சிறிய அளவுக்கு கஷ்டம் வந்து விட்டாலும் கூட மனிதன் நிராசை அடைந்து விடுகிறான். ஆனால் உண்மையில் இந்த நிராசை அடைதல் என்கிற இந்த குணம் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத குணம், பிடிக்காத குணம். காரணம் என்னன்னு சொன்னால், மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூமின்களாக இருப்பதனுடைய அர்த்தம் அல்லாஹுதான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்பதற்கு இன்னொரு பெயர் தான் அந்த ஈமான்கிறது. அல்லாஹ் இருக்கிறான் என்பது மட்டுமல்ல ஈமான். இந்த உலகத்தில் அவன்தான் எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறான் என்கிற கருத்தும் அந்த ஈமானுக்குள்ளே அடங்கியிருக்கு. இப்போ அல்லாஹ் தான் எல்லா காரியத்தையும் பார்த்துட்ருக்கிறான், அவன் நாடு தான் எல்லாம் நடக்குது, அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை என்று ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டு விட்ட பிறகு அவன்கிட்ட இந்த நிராசை என்பது வருவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறது இல்லை. எப்பேற்பட்ட அசாதாரணமான சூழ்நிலை வந்தாலும் ஒரு ஈமான்தாரி இடத்துல அது வருவதை அல்லாஹ் விரும்புறதில்லை. அதை குறித்து திருக்குரான் ஷரீஃபில் சூரத்து யூசுஃப் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் அது மூமின்களுடைய குணமே இல்லை, நிராகரிக்கக்கூடியவர்கள் காஃபிர்களுடைய குணம் என்றே சொல்லியிருக்கிறான். பாருங்கள், வலா தை அசு மிர் ரௌஹில்லா, அல்லாஹ்வின் கருணையை குறித்து ஒருபோதும் நீங்கள் நிராசையடையாதீர்கள். இன்னஹு லா யைஅஸ் மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன்.
நிராகரிக்கக்கூடிய மக்கள்தான் அல்லாஹுடைய கருணையை குறித்து நிராசை அடைவார்கள். இந்த வசனத்தில் காஃபிர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மறுப்பவர்கள் மட்டுமல்ல. அல்லாஹ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உலகமெல்லாம் தன்னால் தான் வந்துச்சு என்று சொல்லக்கூடியவர்களைத்தானே பொதுவாக காஃபிர்னு சொல்லுவோம். குர்ஆன் அவர்களைத்தானே காஃபிர் என்று சொல்லுகிறது. கடவுளை மறுக்கக்கூடியவர்களை காஃபிர் என்று சொல்லுகிறது. இந்த வசனத்தில் காஃபிரூன் என்று சொல்லப்படுபவர்கள் கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அவனுடைய பெரும் கருணையையும் அன்பையும் மறுப்பவர்களும் தான். அல்லாஹ் இருக்கிறான் நம்புகிறாங்க. ஆனால் கஷ்ட நஷ்டங்கள் வருகிற பொழுது அல்லாஹ் நம்மளை கைவிட்டுருவானோ, என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமோ, இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய விதியா என்று நினைத்து அல்லாஹ்வுடைய கருணை வரும், எதாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், நானும் அவனுடைய கருணை பார்வைக்குள்ளே தான் இருக்கிறேன் என்கிற அந்த சிந்தனை போகும் பொழுதான மனுஷன் இந்த மாதிரி நிராசை அடைகிறான், அல்லாஹ் என்னை விட்டுட்டான் என்கிற மாதிரி. அதனால் இவர்கள் அல்லாஹ் இல்லை என்பதை மறுக்கலை, அல்லாஹ் இருக்கிறான்ங்கிறத மறுக்கலை. ஆனால் அல்லாஹ்வுடைய கருணையை குறித்து நிராசை அடைகிற பொழுது கருணையை மறக்கிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்குவான், எனக்கும் அல்லாஹ் கருணை செய்வான், அவன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறான், என் பிரச்சனையும் அவனுக்கு தெரியும், அந்த விஷயத்தை மறுக்கிறனால இவர்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல்லாவிட்டால் கூட அல்லாஹ்வுடைய கருணையை இவர்கள் மறுக்கிறனால இவர்களும் காஃபிர்கள் என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்போ இது பொதுவாக அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு குணம். எப்பொழுதுமே மனிதன் கஷ்ட நஷ்டங்கள் வருகிற பொழுது நிராசை அடைந்து விடக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ்வின் மீது தவக்குல் இருக்க வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இந்த சூரத்து தலாக் என்கிற 65வது அத்தியாயத்தின் 2-3 வசனம் எடுத்து சொல்லுகிறது. இந்த வசனத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் இப்படி நம்ம பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு அடியான் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியான், இபாதுல்லா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் எதனை சாதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் காரண காரியங்களுக்கு உட்பட்டு வேலையை செய்யணும். இந்த உலகத்தில் காரணம் இல்லாமல் காரியம் பார்க்க முடியாது, நடக்காது. எல்லாம் நடக்கிறதுக்கும் மனித முயற்சிகள் தேவை. என்ன காரியம் நடக்கிறதா இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று மனுஷன் கையை கட்டி கொண்டிருப்பது அல்ல. ஏதாவது இவனுக்கு நடக்கணும்னு சொன்னால் இவனை ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும். இதுக்கு பேர் தான் தவக்குல். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது என்பது எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான், எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் என்கிற எண்ணம் இருக்கிறதே, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் தவக்குல் அல்ல. இவனும் எதையாவது செய்துவிட்டு இவனுடைய காரியங்கள் நடக்கிறதுக்கு, இவன் காரியத்தை சாதித்து கொள்வதற்கு, ஏதேனும் ஒரு விஷயத்தை அடைந்து கொள்வதற்கு இவனளவில் இவன் சக்திக்குட்பட்டு அதிகபட்சமாக என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதுதான் காரண காரியங்களுக்குட்பட்டு செயல்படுறது. அப்படி அவன் செயல்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டு என்ன நடக்கும்? காரியம் நடக்கும். இதை இப்படி சுருக்கி பார்க்கலாம். சில ஹதீஸுகளில் தவக்குல் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 செய்தி சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கவா, இல்லை அல்லாஹ்வின் மீது முழுசாக நம்பிக்கை வச்சுட்டு ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டுடலாமா? ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டுட்டு அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று நான் இருந்து விடலாமா, இல்லை நான் ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தான் அல்லாஹ் மேலே பார்த்துக்குவான்னு இருக்கணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அதுக்கு மேலே அல்லாஹ் மேலே தவக்குல் வை. ஒட்டகம் பாதுகாப்பாக இருக்கணும், அது எங்கேயும் ஓடி போயிடக்கூடாது, அல்லது அந்த ஒட்டகத்தை யாரும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, அல்லது அந்த ஒட்டகத்தை வேறு விலங்குகள் வந்து
ஏதேனும் செய்துவிடக்கூடாது என்று இருந்தால் உரிய பாதுகாப்பு முதல்ல நீ ஏற்பாடு பண்ணணும். உன்னளவில் அந்த ஒட்டடத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ரிஸ்க் எடுக்கணுமோ, என்னென்ன முயற்சி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாவே உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லு. இதுதான் தவக்குல். அப்போது உன் பொருள், உன்னுடைய விஷயம் நடக்கணும், உன்னுடைய பொருள் பாதுகாப்பாக இருக்கும்னாக்கா அந்த பாதுகாப்புக்குரிய முன்னேற்பாடுகளில் முதல்ல நீ செய். அதுதான் இந்த உலகத்தினுடைய லாஜிக். இந்த உலகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஆலமுல் அஸ்பாப் என்று சொல்லுவார்கள். லாஜிக்கல் வேர்டு. காரண காரியங்களுக்கு உட்பட்டு தான் இங்கே எதுவும் நடக்கும். ஒரு காரியம் நடக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. உதாரணமாக ஒரு ஜன்னலினுடைய கதவு அசைதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடவுள் நம்பிக்கையான அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் கதவு அசைஞ்சதுன்னு சொல்லலாம். அது நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். ஆனால் இந்த உலகத்தில் கதவு அசைஞ்சதுக்கு, ஜன்னல் கதவு அசைஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காற்று வந்துச்சு, காற்று வந்து ஜன்னல் கதவை அசைச்சுட்டு. இப்போ காற்று ஒரு காரணம் கதவு அசைகிறதுக்கு. இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் இங்கே காரியம் இல்லை. அதனால தான் இதை ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம். இங்கே என்ன நடக்கிறதா இருந்தாலும் காரணம் நடக்கும். அப்போ உன்னுடைய ஒட்டகம் பாதுகாப்பாக இருக்கணுமா, உன் தரப்பிலிருந்து ஒரு காரணத்தை ஏற்படுத்து, ஒரு பாதுகாப்பை செய், அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட கொடு. இப்போ தவக்குல், அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்தல் என்பது எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று பேசாமல் இருக்கிறது அல்ல. இவன் அளவுக்கு செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யணும்னு அந்த ஹதீஸு தெரிய வருது. இன்னொரு ஹதீஸை இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்வின் மீது உரிய முறையில் தவக்குல் வைத்தால் அவன் உங்களுக்கு பறவைகளுக்கு உணவளிப்பது போல உணவளிப்பான். ரிஸ்க்கு, வாழ்வாதாரத்தை தருவான். நீங்கள் அல்லாஹ்வின் மீது உரிய முறையில் தவக்குல் வைத்தால் அவன் பறவைகளுக்கு உணவளிப்பது போல உங்களுக்கு உணவளிப்பான். அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்தலை, தொடர்ந்து சொன்னாங்க. அந்த பறவைகள் அதிகாலை நேரத்தில் அவைகளுடைய கூடுகளை விட்டு வெளியே செல்கின்றன, மாலையில் வயிறு நிரம்பியவாறு கூடுகளுக்கு திரும்புகின்றன. தவக்குல் சம்பந்தப்பட்ட ஹதீஸில் இன்னொரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ் தான் பறவைகளுக்கு உணவளிக்கிறான். அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்குது, பறவைகளுக்கும் இருக்குது. அப்போ அல்லாஹ் உணவளிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் கூட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை. அவைகள் காலையில் நேரத்தில் கூட்டை விட்டு வெளியே போகுது. அதனுடைய வாழ்வாதாரம் கிடைக்கிறதுக்கு அதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய சிறகுகளை பறவைகள் பயன்படுத்துது. அல்லாஹ் தருவான் போட்டு அல்லாஹ் கொடுத்த அந்த சிறகை பயன்படுத்தாமல் இருக்கா பறவைகள்? கூட்டை விட்டு வெளியே போகுது, சிறகுகளை பயன்படுத்துது, இறைகளை தேடுது, மாலையில் வயிறு நிரம்பி வருது. அப்போ எல்லாத்துக்கும் ரிஸ்க்கு கொடுக்குறவன் அல்லாஹ் தான். இப்போ ரிஸ்க்கு கொடுக்குறவன் அல்லாஹ் தாங்கிறதுக்காக வேண்டி கையை கட்டிட்டு உட்கார முடியாது. பறவைகளுக்கு எப்படி வயிறு நிரம்ப அல்லாஹ் அளிக்கிறானோ அதே மாதிரி உங்களுக்கு தருவான்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளையும் செய்ய வேண்டும். இப்போ தவக்குல் என்பது காரியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்ல. ஆனால் அல்லாஹ் காரியங்களை சாதித்து கொடுக்குறான்ல. இந்த மாதிரி தவக்குல் வைக்கும் பொழுது செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்துவிட்டு அல்லாவே உன்னிடத்தில் பரம் சாட்டி விட்டேன், ஒப்படைத்து விட்டேன், நான் செய்ய வேண்டிய அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன், இனி இதுக்கு மேலே காரியத்தை முடித்து தர்றது நீதான் என்று அல்லாஹ்விடம் நம்பிக்கையோடு ஒப்படைக்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய காரியத்தை எப்படி நடத்தி தர்றான் தெரியுமா? அவனுக்கு காரண காரியமெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. லாஜிக்கெல்லாம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து வாழ்வாதாரத்தை கொடுத்து விடுவான், பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவித்து விடுவான். இந்த கருத்து தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், வமை எத்தக்கில்லா, யார் அல்லாஹ்க்கு அஞ்சியவாறு செயல்படுவாரோ எஜ் அல்லஹு மஹ்ரஜா, அவருக்கு அல்லாஹ் அவர் படுகிற சிரமங்களிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு வழியை காட்டிவிடுவான். என்ன சொல்ல வர்றான்? இவனும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு செயலாற்றணும். எல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு இருக்க முடியாது. தான் பாதி தம்புரான் பாதி என்று வழக்கு சொல் ஒன்று சொல்லுவார்கள். அப்போது
இவனும் முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலும் ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சொல்லி இவன் முயற்சி செய்யாமல் இருக்க முடியாது. இவனுடைய முயற்சியின் மீதே நம்பிக்கை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை விட்டு தவிர்ந்து இருக்க முடியாது. ரெண்டு சேர்ந்தது. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி செயல்படுவாரோ அவருக்கு அவர் படுகிற சிரமங்களிலிருந்து வெளியேறுவதற்கான வழிவகைகளை அல்லாஹ் காட்டி விடுவான். வயர்சுக்குஹு மின் ஹைசு லா யஹ்தஸிப், அவர் நினைத்து பார்க்காத வகையிலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தையும் வழங்குவான். எந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய சப்போர்ட் வருதுங்கிறது அவன் நினச்சே பார்க்க முடியாது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கிறது உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் சரி, நமக்கு ஏற்படுகிற சிரமங்களோ துன்பங்கள் துயரங்கள் அடிப்படையில் என்னடா செய்கிறது என்கிற மாதிரியான ஒரு திணறல் ஏற்பட்டிருக்கிற சமயத்தில் திடீரென்று நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிரும். இந்த பிரச்சனைக்குண்டான சால்வேஷன் கிடைச்சிரும். ஏதோ ஒரு வகையில் வந்துடும். யாராவது ஒருவர் ஒரு சப்போர்ட் பண்ணுவார். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். சில நேரங்களில் ஒரு பிரச்சனைக்கான தீர்வுக்காக வேண்டி நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்குவோம். யோசனை செஞ்சு பார்ப்போம். ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, ஏதோ ஒன்று, ஒரு பொருளாதார பிரச்சனை அல்லது ஒரு குடும்ப பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சிக்கி விட்டோம். அதிலிருந்து விடுபடுவதற்காக எவ்வளவோ மூளையை கசக்குவோம். அவ்வளவு ஏன், பல நேரங்களில் பல பேர்கள்ட்ட போய் ஆலோசனை கூட கேட்போம். அந்த ஆலோசனைகள் கூட சரியாக வராது. நாமளும் யோசனை செஞ்சு பார்த்துட்டோம், சரியான ஒரு தீர்வு முடிவு கிடைக்கல. பல பேர்கள்ட்டையும் கூட ஆலோசனை கேட்குறோம், சரியான ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் திடீரென்று ஒரு கருத்து மனசுக்குள்ளே தோணும், ஒரு சிந்தனை, ஒரு தீர்வு, ஒரு ஐடியா. அப்போ நம்ம யோசிப்போம், ஆடடே இவ்வளோ நாளாக நம்ம மண்டை போட்டு கசக்கணுமே, இது நமக்கு தோணலையே. புதுசாக இப்பொழுது ஒரு ஐடியா கிடச்சிருச்சே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம். பார்த்தீங்களா, அது நம்மளோடது அல்ல, அது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய தீர்வு. அது நம்முடையதாக இருந்தால் நாம் மண்டையை கசக்கணுமே, அப்போவே வந்திருக்கணும் அந்த ஐடியா. அல்லது 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்பணுவேன், அந்த சமயத்திலேயாவது அது கிடச்சிருக்கணும். நாம் சுயமாக மூளையை கசக்கிற சமயத்திலும் அடுத்தவர்களிடத்தில் ஆலோசனை தேடி போகும் பொழுதும் கிடைக்காத ஒரு ஐடியா நமக்கே திடீரென்று தோன்றுகிறது என்று சொன்னால் நம்ம மேலே கருணை வச்சு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த ஐடியாவை தந்திருக்கான்னு அர்த்தம். திடீரென்று உதயமாகிறது. இதுக்கு அரபியில் இல்ஹாம்னு பேர். நபிமார்களுக்கு அல்லாஹ் இறை செய்தியை கொடுத்தானல்ல, அதுக்கு வஹீன்னு பேர். பிரச்சனைகளின் பொழுது திடீரென்று ஒரு தீர்வை மனசுக்குள்ளே உதிக்க வைக்கிறான் பாருங்க, இதுக்கு இல்ஹாம்னு பேர். அதுக்கு முன்னாடி நாம் 1000 தடவை யோசனை பண்ணியும் வராத ஒரு யோசனை திடீரென்று வருகிறது என்று சொன்னால் அது நம் மீது அல்லாஹ் கருணை வைத்து நமக்கு தருகிற ஒரு தீர்வு. அப்படித்தான் ஹதீஸ்களில் பார்க்குறோம். இங்கே அதுதான் சொல்லுகிறான், அல்லாவின் மீது அஞ்சு செயலாற்றி தவக்குள் வைக்கிற பொழுது வயர்சுக்குஹு மின் ஹைசு லா யஹ்தஸிப், அவர்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து வகையாழ்ந்து அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், வாழ்வாதாரம் வழங்குவான். ஒமை எத்தக்கல் அலல்லாஹ் ஒமை எத்தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வையே முழுவதும் சார்ந்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வையே தன்னுடைய பொறுப்பாளனாக மாற்றிக்கொள்கிறார்களோ, தங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்களோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவர்களுக்கு அவனே போதுமானவன். தொடர்ந்து இன்னல்லாஹ பாலிஹு அம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை இந்த உலகத்தில் நடத்திட்டு தான் இருக்கிறான். கது ஜஅலல்லாஹு லிக்குல்லி ஷைஇன் கத்ரா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கிறான், ஒரு அளவு வச்சுருக்கிறான், ஒரு நிர்ணயத்தை வச்சுருக்கிறான். அந்த நிர்ணயத்தின் அடிப்படையில் காரண காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். எதுவும் நிற்காது. சரியா சொன்னால் இதுவும் கடந்து போகும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் முடிவு வச்சுருக்கான். இப்போ பாருங்கள், வழி தவறியர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நிராசை அடைவார்கள் என்றும் கூட சூரத்து நஹல் என்கிற 16வது அத்தியாயத்தில் 56வது வசனம் சொல்லுகிறது. வமை யக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய கருணையை குறித்து யார் நிராசை அடைவார், இல்லல்லால்லூன், வழிகெட்டவர்களை தவிர. நிராசை அடைவது வழிகேடர்கள் குணம் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி வீசப்படுகிற சமயத்தில் அது எவ்வளவு பெரிய சோதனையான விஷயம்.
பிரம்மாண்டமான நெருப்பு, எறும்பு கருகி விடுவதைப் போல கருகக்கூடிய ஒரு நெருப்பு. ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி மலக்குமார்களை அனுப்பி அவரிடத்தில் கோரிக்கை கேட்குற சமயத்தில், உங்களை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான், உங்களை கைப்பிடிச்சு நான் தூக்கிறேன், என்னை அனுப்பி விட்டுருக்கிறான், கைப்பிடிச்சு தூக்கி விடட்டுமா என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ்வே போதுமானவன், உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை. என்னை வச்சு சில வேலைகளை நடத்தணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறான், அந்த வேலையைத்தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கான பாதுகாப்பை தருவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதனால் மலக்குமார்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தேவையில்லை, அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று அந்த நேரத்திலும் உறுதியாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பன் அல்லாஹு வனியமல் வக்கீல், நமக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ்வே பொறுப்பு சாட்டப்படுபவர்கள் சிறந்தவன், வக்கீல்களில் சிறந்தவன் அல்லாஹ் தான் என்கிற வாசகத்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்பட்ட பொழுது சொன்னார்கள். அப்போ அந்த அதிகபட்சமான தவக்குள் அந்த நெருப்பையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், குளிர்ந்தாக ஆக்கிட்டான். நம்ம பார்க்குறோம், ஒரு எதிர்பாராத ஒரு உதவி, நினைத்து பார்த்திராத இடத்துலேருந்து உதவி வருகிறது. இப்போது இந்த வசனத்தை குறித்து நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தோடு நாம் இந்த குர்ஆன் தரிசை நிறைவு செய்யலாம். இந்த வசனத்தை எப்படியெல்லாம் சஹாபாக்கள் புரிஞ்சு வச்சுருந்தாங்க என்பதற்கான ஒரு உதாரணம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனுஷர் வர்றார், வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், வல்லினி பிமா வல்லா கல்லா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஹலீஃபா அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான், ஹலீஃபா என்கிற ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறான், அதிலிருந்து எனக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க, என்னையும் உங்களுடைய ஹிலாஃபத்தில் ஒரு அதிகாரியாக்குங்க, எனக்கு ஒரு பவர் கொடுங்க, எனக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஹலீஃபாங்கிற போஸ்ட் கொடுத்துருக்கான்ல, அதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. அவர் சொன்ன வாசகம், அல்லாஹ் உங்களை பொறுப்பாக்கியது போல என்னையும் ஏதேனும் ஒரு வேலைக்கு பொறுப்பாக்குங்கள், ஒரு நல்ல போஸ்ட் கொடுங்க என்று கேட்கிறார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார், என்ன கேட்குறாங்க, உங்கள்கிட்ட குர்ஆனிலிருந்து ஏதாவது மெசேஜ் இருக்கா, ஏதேனும் குர்ஆனிக் மெசேஜ் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், தெரியாது, நோ ஐடியா, எனக்கு நான் குர்ஆன் ஓதுனது இல்லை, குர்ஆனை படித்ததில்லை, குர்ஆனிக் மெசேஜ் எதுவும் எனக்கு தெரியாது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அப்படியானால் நீ போய் குர்ஆனை போய் படிச்சுட்டு வா, உங்களோட குர்ஆனிக் செய்திகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா உனக்கு ஏதாவது போஸ்ட் தர்றதை பற்றி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, சரி நான் குர்ஆன் ஓதிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போகிறார். அவர் சொல்கிறார், நம்முடைய ஆட்சியிலே யாருக்காவது ஏதேனும் பொறுப்பை கொடுப்பதாக இருந்தால் அவர் குர்ஆனை குறித்த புரிதல் உள்ளவராக இருக்கணும், அப்போ தான் அவருக்கு நம்ம போஸ்ட் கொடுப்போம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமாக யோசிக்கணும், இந்த உலகத்தில் எத்தனை வகையான பொறுப்புகள், பள்ளிவாசல் பொறுப்புகள், ஜமாத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய பொறுப்புகள், சமுதாயத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்புகள், இமாமத்தும் ஒரு பொறுப்பு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் கணவனும் ஒரு பொறுப்பாளி, ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிறவனும் பொறுப்பாளி, முதலாளியும் ஒரு பொறுப்பாளி, ஒரு மனைவியும் ஒரு பொறுப்பாளி. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா இல்லையா, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று சொல்லிட்டு, ஒரு கணவன் அவனுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளி, ஒரு மனைவி கணவனின் குழந்தைகளுக்கும் அவனுடைய வீட்டுக்கும் பொறுப்பாளி, ஒரு முதலாளி தொழிலாளிக்கு பொறுப்பாளி, தொழிலாளி முதலாளிக்கு பொறுப்பாளி, ஒரு சமுதாயத்தின் தலைவன் சமுதாயத்துக்கு பொறுப்பாளி. நிறைய ரசூலா சொல்லிட்டு இவர்களை குறித்து, இவருடைய பொறுப்பை குறித்து மறுமையில் விசாரிக்கப்படும் என்று ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பொறுப்பாளி. இப்போ உலகத்தில் எத்தனையோ போஸ்ட்டுகளை நாம் வகிச்சிட்ருக்கிறோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிய வர்ற விஷயம், எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு குர்ஆனிக் நாலேஜ் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது. குர்ஆனிக் நாலேஜ் இல்லாமல் போகும் பொழுது அந்த பொறுப்பில் குறைபாடு செய்வார்கள். அது ஒரு குடும்ப தலைவன் என்கிற பொறுப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு சமுதாய தலைவன் என்கிற பொறுப்பாக இருக்கட்டும், அல்லது ஏதேனும் நிறுவனத்தில் ஒரு பிரின்சிபாலாக இருக்கிறது, ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறது, ஒரு ஆசிரியனாக இருக்கிறது, யாராக இருக்கட்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு குர்ஆனிக் நாலேஜ் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த போஸ்ட்டை பர்ஃபெக்டாக செய்வான் அப்படிங்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான்
உங்கள் அதிகாரத்தில் உங்கள் ஹிலாஃபத்தில் எனக்கு ஒரு போஸ்ட் கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்த ஆள்கிட்ட உங்கள்கிட்ட குரானுங்கிறது ஏதாவது மெசேஜ் இருக்கா? இல்லை. அப்படியானால் குரானை போய் படிச்சுட்டு வா, உனக்கு போஸ்ட் தர்றதை பற்றி நான் யோசிக்கிறேன்னு சொல்கிறார். அவரும் போய் விடுகிறார். கொஞ்ச நாள் ஆளை காணோம், போன ஆசாமி காணோம். உமர் ரலியல்லாஹுவுக்கு திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு ஆள் வந்தாரே, ஒரு போஸ்ட் வேணும்னு கேட்டார், ஏதாவது ஒரு பொறுப்பு வேணும்னு கேட்டார், வேலை வேணும்னு கேட்டார், குரான் ஓதிட்டு வா தர்றேன்னு சொன்னால் ஆளை காணோமே என்று யோசித்து அவரை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க. யார் அவங்க அனுப்பி வச்சாங்களோ அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடைசியில் தொலாவி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மனுஷனை, காணாமல் போன அந்த மனுஷனை கண்டுபிடிச்சி உமரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. உமரில் கேட்குறார், நீங்கள் தானே ஒரு தடவை எங்கிட்ட வந்து ஒரு வேலை கேட்டீங்க, நீங்கள் குரானு பார்த்துட்டு வாப்பான்னு சொன்னேன், படிச்சுட்டு வான்னு சொன்னேன், நானும் படிச்சுட்டு வரேன்ட்டு போனீங்க, அப்புறம் வரவே இல்லையே, என்னாச்சு என்று கேட்குற சமயத்தில் அவர் சொல்லுவார், கராத்துல் குரான், நீங்கள் சொன்ன மாதிரி நான் குரானை படித்தேன், நான் குரானை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன். படிக்க ஆரம்பித்தப்போ ஃபஅக்னானி அல்லாஹு அன் உமர வ அன் பாபி உமர், நான் குரானை ஓதுன உடனே உமரை விட்டும் உமருடைய வாசலுக்கு வந்து நிற்கிறத விட்டும் அல்லாஹ் என்னை தேவையில்லாமல் ஆக்கிட்டான். நான் ஒரு போஸ்ட் கேட்டுட்டு வந்தேன், ஆனால் குரானை படித்த பிறகு உங்கள்கிட்டையும் உங்கள் வாசலடையில் வந்து நிற்கிறதை விட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், என்னை தன்னிறைவாக்கிட்டான், வர வேண்டிய தேவையில்லாமல் ஆக்கிட்டான். நான் இனிமேல் உங்கள்கிட்ட வந்து கையேந்தி நிற்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னார். இப்போ உமரில் இல்லாமல் ஒரு புன்சிரிப்போடு கேட்பார், இப்போ இந்த அளவுக்கு புரிதலும் பக்குவமும் வர்றதுக்கு குரானில் எந்த வசனம் காரணமாக இருந்துச்சு, எந்த வசனத்தை படித்து இப்படி ஒரு பக்குவத்துக்கு வந்த, என்னிடத்திலும் என் வாசலிலும் வந்து நின்று கையேந்தாத அளவுக்கு உன்னை தன்னிறைவாக்கிய அந்த வசனம் எதுப்பா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் இந்த வசனத்தை தான் ஓதி காண்பித்தார். எந்த வசனம்? நாம் இன்றைக்கி குரான் தரிசிக்காண்டு எடுத்தோமா இல்லையா, இந்த சூரத்து தலாக் என்று சொல்லக்கூடிய 65வது அத்தியாயத்தில் 2-3 வசனம். என்னது? இதுதான். ஒமை எத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி செயல்படுவாரோ அவருக்கு சிரமங்களிலிருந்து வெளியேறுகிற வழிவகையை அல்லாஹ் காட்டி கொடுத்து விடுவான். வயர்சுக்குஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து வகையிலிருந்து அல்லாஹ் அவருக்கு வாழ்வாதாரத்தையும் வழங்குவான். வமை எத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது உரிய முறையில் தவக்குல் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ பாலிஹ அம்ரிஹி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை இந்த உலகத்தில் நடத்தி கொண்டுதான் இருக்கிறான். கது ஜஅலல்லாஹு லிக்குல்லி ஷைஇன் கத்ரா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் ஒரு அளவீட்டை நிர்ணயித்து வச்சிருக்கிறான் என்கிற இந்த வசனம் இருக்குதே, இது ஓதுனுடனே எனக்கான வாழ்வாதாரத்துக்கான வழிவகை என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உங்கள் வாசலடியில் வந்து நிற்கிறதுக்குனால தேவையில்லாமல் போச்சு. இந்த வசனம் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது பாருங்கள். அல்லாஹ்வின் மீது உரிய முறையில் தக்வாவும் தவக்குலும் இது வைக்கப்படுகிற சமயத்தில் எனக்கு உங்கள்கிட்ட வந்து நிற்க வேண்டிய தேவையில்லை. அப்போ அல்லாஹ் தன்னுடைய காரியங்கள் நடத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிற என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் உங்கள் காரியத்தை பற்றி யோசிக்கிறீங்க. அல்லாஹ் தானே இந்த உலகத்தை படைச்சான், இந்த உலகத்தை படைச்சதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலகம் எப்படியோ செயல்படட்டும்னு விட்டுட்டானா? இல்லை. இந்த பிரபஞ்சத்தை படைச்சி இந்த கோள்கள், சூரியன், சந்திரன், காற்று, மழை, குளிர், வெயில் இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் பருவ மாற்றங்கள் வர்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறானே. யாருக்காக வேண்டி? மனுஷனுக்காக வேண்டி. உன் காரியத்தை அல்லாஹ் பார்க்காம இல்லை, நீ தான் உன் காரியத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிற. ஆனால் உன் காரியம் நடக்கிறதுக்கு பல ஏற்பாடுகள் அல்லாஹ் செஞ்சு வச்சுருக்கிறான். உனக்கு தேவையான வெயில், உனக்கு தேவையான குளிர், உனக்கு தேவையான காற்று, உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஆல்ரெடி இங்கே நடந்துகிட்ருக்கு. உன்னை கவனிக்காமையெல்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் மரம், மட்டைகள், உயிரினங்கள், பறவைகள், ஊர்வன, பரப்பன என்று எவ்வளவோ இருக்குது. அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்? வாழ்வாதாரத்தை கொடுத்துட்ருக்கிறான். அப்படி அவன் படைச்சிருக்கக்கூடிய கோடானு கோடி படைப்பில் நீயும் ஒரு ஆள் அப்படிங்கும் பொழுது உன்னை கண்டுக்காமல் இருக்கிறது இல்லை. உன்னுடைய காரியமும் அவனுடைய பார்வையில் நடந்துட்டு தான் இருக்கு. அது உனக்கு தெரியலை, தெரியணுங்கிற அவசியம் இல்லை. யாரும் எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை என்கிற விஷயத்தை வச்சுட்டு எல்லாம் யாரும் செய்கிறதில்லை.
இந்த உலகத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அவருடைய காரியம் நடக்கிறது. கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், ஆனால் அவருடைய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. யார் மூலமாவது நடத்துகிறான். இந்த உலகத்தில் அவன் தன்னுடைய காரியத்தை நடத்துகிறாங்க போது அந்த உலகத்தில் நீயும் ஒரு பார்ட்டுன்னு சொன்னால் உன் காரியம் நடந்து போகும். இன்னல்லாஹ பாலிஹு அம்ரிஹி, அல்லாஹ் தனது காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான், அந்த காரியத்தில் நீ இருக்கிற என்கிற வசனத்தோடு எப்பப்போ யார் யாருக்கு எது எது கொடுக்கணுங்கிற அந்த அளவு அவங்க கையில் வச்சுருக்கும் பொழுது இப்போ கிடைக்கலங்கிறத ஆதங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிராசை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. கது ஜஅலல்லாஹு லிக்குல்லி ஷைஇன் கதுரா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் ஒரு அளவீட்டை வச்சுருக்கிறான். அந்த அளவீட்டு சமயத்தில் நிர்ணயத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். இந்த வசனம்தான் உங்கள் வாசலில் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு சம்பளம் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு, தேவையில்லாத அளவுக்கு சில விஷயங்களை எனக்கு புரிய வச்சுதுன்னு இந்த வசனத்தை எடுத்து சொன்னார் உமர் ரலியல்லாஹு காலத்தில். செய்தி இதுதான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று நாமும் கையை கட்டி இருந்துவிட முடியாது. நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் மீது மட்டும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வையும் விட்டுவிட முடியாது. நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளையும் செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்க வேண்டும். ரெண்டும் இருக்கும் பொழுது தான் நம்முடைய காரியம் நடக்கும். இந்த உலகத்தில் ஒரு தனி மனுஷனுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்துடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது சமுதாயத்துடைய பிரச்சனையாக இருக்கட்டும், அது இந்த ரெண்டு சேராமல் இருக்கிறனால தான். ஒன்று அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்க, அல்லது இவர்களுடைய திறமை, இவர்களுடைய ஆற்றல், இவர்களுடைய வலிமை மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு அல்லாஹ்விட்ட கேட்காம விட்டுறாங்க. ஆனால் அப்படி அல்ல. நாமும் முயற்சி நடக்க வேண்டும். அந்த முயற்சியின் அடிப்படையிலே நம்ம காரியம் நடக்கும்னு சொல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய உதவியும் வேணும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் உலக வாழ்க்கையில் காரியங்களை சாதித்து கொள்வதற்கான வழிமுறை. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வசனம் கற்றுத்தருகிற அந்த வாழ்வியல் வெற்றிக்குரிய பாடங்களை பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.